வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 7.1ல் இருக்கக்கூடிய அந்த செகண்ட் சம் தான் பாருங்கள். எ சாலிட் அயன் சிலிண்டர் ஹேஸ் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் 1848 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான் சிலிண்டருக்கு. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை, சிலிண்டரோட அந்த கவுடு சர்ஃபேஸ் ஏரியா, ரவுண்ட் சைடு இருக்கு இல்லையா, அதுவும் ரெண்டு சைடும் க்ளோஸ் பண்ணக்கூடிய டாப் அண்ட் பாட்டம் வரக்கூடிய சர்க்கிள் ஏரியா. ஓகேங்களா, ஸோ இட்ஸ் கவுடு சர்ஃபேஸ் ஏரியா இஸ் 5/6 ஆஃப் இட்ஸ் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ 5/6. ஸோ 5/6னாலே 5/6 தான். ஓகேங்களா, ஃபைண்ட் த ரேடியஸ் அண்ட் ஹைட் ஆஃப் த அயன் சிலிண்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த அயன் சிலிண்டருக்கு ரேடியஸ் ஹைட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதை தான் இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும், இல்லை இதுதான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறதா இருந்தாலும் சரி தான், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இப்போ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை நான் ஃபஸ்ட்டு எழுத போகிறேன். ஸோ எனக்கு இது செகண்ட் சம்மு. கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க, 1848 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஓகேங்களா, அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா 5/6. 5/6 5/6 அப்படின்றப்ப 5/6 ஆஃப் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்றதான் எனக்கு இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா என்ன ஃபார்முலா எனக்கு தோணும் அப்படின்றத பாருங்கள். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதை பார்த்துருவோம். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவை ஃபஸ்ட்டு சிம்பிளை பண்ணிக்குவோம். ஸோ இங்கே என்ன இருக்குது, 5/6 ஆஃப் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன இருக்குது, 1848. ஓகேங்களா, ஸோ அப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்றத இது மல்டிபிள்ஸ் ஆஃப் 4ன்றப்ப நான் இங்கே கட் பண்ணுறேன். 3 6 ஆர் 18. அகைன் 4ல் 0 6 வராது, 0 சேர்த்துக்கிறேன். 8 6 ஆர் 48. ஓகேங்களா, ஸோ 5 இன்ட்டு 308 எவ்வளோ வரும், 1540. சிஎஸ்ஏ கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேங்களா, இதுதான் சிஎஸ்ஏ, இது வந்து டிஎஸ்ஏ. ஸோ இதை வச்சு என்ன கண்டுபிடிக்கணும் அவன் கேட்டிருக்கான், ரேடியஸ் ஈக்குவல் டு என்ன, ஹைட் ஈக்குவல் டு என்னன்னு தான் கேட்டிருக்கான். இதை தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ எனக்கு இது சிஎஸ்ஏ கண்டுபிடிச்சிட்டேன். பட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இதை கொடுத்துருக்காங்க இல்லையா, இது என்ன அப்படின்னு முதல் ஃபஸ்ட் எழுதும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா அந்த சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ப்ளஸ் ரொட்டேட் பண்ணக்கூடிய அந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, அதோட சேர்த்து ரெண்டு சைடும் க்ளோஸ் பண்ணக்கூடிய அந்த சர்க்கிள் இருக்கும் இல்லையா, பாட்டம் சைடும் டாப் சைடும். ஸோ அப்போ 2 இன்ட்டு ஏரியா ஆஃப் சர்க்கிள். ஓகேங்களா, பாட்டமுக்குரிய சர்க்கிள் அண்ட் டாப்புக்குரிய சர்க்கிள், ஸோ ரெண்டுமே இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்கள், சிஎஸ்ஏ அப்படின்றதுக்கு இது 1540 நம்மளுக்கு தெரியும். டிஎஸ்ஏன்றதும் அவன் கொடுத்துட்டான். எவ்வளோ கொடுத்துருக்குறான், 1848ன்னு கொடுத்துருக்குறான். ஸோ இதை தான் நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். ப்ளஸ் 2 இன்ட்டு ஏரியா ஆஃப் சர்க்கிள் பார்த்தீங்க அப்படின்னா 5r². ஓகேங்களா, ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா. ஸோ சிம்பிளிஃபை பண்ணுனா எனக்கு கிடைக்கக்கூடியது இந்த 2πr² கிடைக்கும். இந்த நம்பரை மட்டும் அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா, ஸோ அப்போ 2πr² அப்படியே இந்த சைடே வச்சுக்கிட்டேன். இது லெஃப்ட் சைடு இருக்கிறத அப்படியே எழுதுகிறேன். இந்த நம்பரை மட்டும் அந்த சைடு கொண்டு போகும்போது 1540. ஓகேங்களா, ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடியது எவ்வளோ வரும், 80308. ஓகேங்களா, ஸோ அப்போ 2πr² ஈக்குவல் டு 308. அப்போ அடுத்த ஸ்டெப்பு r² மட்டும் நான் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய 2π எப்படி வரும், இங்கே இந்த சைடு வரும்போது டினாமினேட்டர் வரும் இல்லையா, அதாவது இதெல்லாம் விட்டுருங்க. 2πr² ஈக்குவல் டு 308. ஓகேங்களா, ஸோ அடுத்த ஸ்டெப்பு r² மட்டும் இங்கே வச்சுக்கிட்டேன்னா அந்த 2π அந்த சைடு போகும்போது டிவைடட் பை 2πன்னு வரும். ஸோ 2 பையோட வேல்யூ 22/7 போடுவோம். ஸோ டினாமினேட்டருக்கு கீழே இன்னொரு டினாமினேட்டர் வரும்போது அதை மேலே எழுதலாம், ரெசிப்ரோக்கலா. ஓகேங்களா, ஸோ இப்போ இதை நான் சிம்பிளை பண்ணலாமா. 22 அப்படின்றத நான் சிம்பிளை பண்ணுங்க. ஃபஸ்ட்டு 2ஆல் கட் பண்ணுறேன். 15 4. ஓகேங்களா, அகைன் இதை பார்த்தீங்கன்னா 11ஆல் போட்டு பார்த்தீங்க, 2 11s are 22, 14 11s are 20, 154. ஓகேங்களா, அகைன் கட் பண்ணிங்க அப்படின்னா 7 வரும். 2 7s are 14, 7 7s are 49. r² ஈக்குவல் டு 49 அப்படின்னா r ஈக்குவல் டு என்ன வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49. ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 7 வரும். ஸோ ரேடியஸ் எப்போவுமே பாசிட்டிவ் வேல்யூ தான், நெகட்டிவ் வராது. ஓகேங்களா, ஸோ ஆர் ஈக்குவல் டு 7 கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இதை நான் எதில் போட்டால் எனக்கு வந்து ஹச் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்ஏ அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, 1540. ஓகேங்களா, ஸோ சிஎஸ்ஏ அப்படின்றதுக்கான ஃபார்முலா என்ன பார்த்தீங்க அப்படின்னா 2πrh. இப்போ தான் நம்ம ஃபார்முலாவே எழுதுகிறோம். இவ்வளோ நேரம் சிலிண்டர் சர்க்கிளுக்கு மட்டும்தான் ஃபார்முலா எழுதுறோம். டிஎஸ்ஏ சிஎஸ்ஏக்கு ஃபார்முலா எழுதவே இல்லை. ஓகேங்களா,
ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் பாருங்கள் 2πRH அப்படின்றப்ப 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ 7, ஹச்சோட வேல்யூ தெரியாது. பட் சிஎஸ்ஏக்கு எவ்வளோ இருக்குது? 1540 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஓகேங்களா? சிஎஸ்ஏ. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 7ஐயும் கட் பண்ணிவிட்டேன். அகைன் இங்கே இருக்கக்கூடிய 222 பார்த்தீங்கன்னா இது 2வை கட் பண்ணேன் அப்படின்னா 7 2s are 14, அகைன் 7 4 14 0. ஸோ 22ஐயும் 77ஐயும் நான் கட் பண்ணுறேன். ஸோ 22வால் டேரெக்டாக முடியும். பட் நான் சின்னதாகவே சொல்கிறேன். 2 11s are 22, 7 11s are 77, 0 இருக்குது, 0 போட்டேன். ஸோ அகைன் கட் பண்ணால் 35. ஸோ லெஃப்ட் சைடு வெறும் 35 மட்டும்தான் இருக்குது. அதை நம்பர் இந்த சைடு இருக்கிறேன். ரைட் சைடு வெறும் ஹச் மட்டும்தான் இருக்குது. இந்த பக்கம் இருக்குது. ஸோ ஹச் ஈக்குவல் டு 35 சென்டிமீட்டர், ஆர்ஸ் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர். ஏன்னா நம்மளுக்கு ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கான். ஸோ அதனால எல்லா டேட்டாவும் சென்டிமீட்டரில் எழுதணும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட் நம்மளுக்கு இருக்கக்கூடிய செகண்ட் சம். ஸோ வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. ஓகேங்களா? சம்மோட பார்த்துக்கோங்க. நன்றி. அடுத்த சம் பார்ப்போம்.